Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி சார், இளைஞர்களை அரசியலுக்குள்ள இழுக்கிறதும் இளைஞர்களை அரசியலை நோக்கி நம்ம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வர்றதும் என்னைக்குமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அரசியலுக்கும் எங்களுக்கும் எபவ் 40 இருக்கிறவங்க தான் தீவிர அரசியல் பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் கேட்குறாங்க, எங்களுக்கு லேப்டாப் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அம்மா உணவகம் மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இந்த திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியில் இளைஞர்கள் இருக்கிறாங்களா, இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுதா சார்? நீங்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு இளைஞர் அம்மா உணவகத்தை பற்றி எடப்பாடியார்கிட்ட கேட்குறாரு. எடப்பாடியார் அதை புரிந்து கொண்டு அதை கேட்டு, ஏன் இந்த ஊரில் அம்மா உணவகம் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகம் இங்கே வைக்கப்படும் சொல்கிறார். இது ஒரு சாதாரண ஒரு இளைஞர் வருகின்ற முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் புரிந்து கொண்டு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறார். இது வரைக்கும் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கீழே இருக்கிற ஒரு தொண்டர் சொல்லி மேலே இருக்கிற ஒரு தலைவர் கேட்டு அதற்கு பதில் வந்ததாக நான் இது வரைக்கும் எந்த கூட்டத்திலும் நம்ம பார்த்ததில்லை. அப்போது அப்படி இளைஞர்கள் இதில் மெர்ஜ் ஆகிறான். ஏன் இளைஞர்கள் மெர்ஜ் ஆகிறான்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிஎன்பிசி எக்ஸாம் மற்றதெல்லாம், இதெல்லாம் யார் வேலைக்கு போக போகிறான்? ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. யார் 50 வயசில் வேலைக்கு போக போகிறான்? இளைஞர்கள் தான் வேலைக்கு போக போகிறான். ஒரு 75,000 +2 படித்த மாணவ மாணவிகளை நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு நான் வேலைக்கு எடுப்பேன்னு சொன்னீங்க. அதில் யார் போவா? அதில் மிஸ் ஆகிறவங்க இதில் போவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு 10,400 எஸ்சி பேக்லாக் வேக்கண்ட்டுகளை நிறைவேற்றப்படாமல் காலியாக இருக்கிற இடங்களை போடுவேன்னு சொன்னீங்க. அதில் யார் போக போகிறா? எல்லாரும் இளைஞர்கள் தான். ஒரு 13,000 மக்கள் நல பணியாளர்களை போடுறீங்க. சரி, அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சாங்க, அவங்க பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. அப்போது இந்த அரசு சார் இவங்க பண்ணதில் ஒரே ஒரு நல்ல வேலை எதுன்னா, கரெக்டாக என்னென்ன டிமாண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஆய்வு பண்ணி அதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை தான் இன்னைக்கு எடப்பாடியை சொல்றாரு, திமுகவின் உருட்டும் திருட்டும் அப்படின்னு நேரடியாக சொல்றாரு. அப்போ இப்படி பாதிக்கப்பட்டவர்களாம் இந்த ஆட்சி போய் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா இளைஞர்கள்? சார் அப்படி பாதிக்கப்பட்டவங்க எப்படி தன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சார் எந்த பாதிக்கப்பட்டவங்க எப்படி கூப்பிடுவாங்க? சார் எந்த புள்ளையாவது அப்பான்னு கூப்பிடுதா? எந்த வேற சார், எந்த புள்ளையாவது அப்பா அப்பான்னு கேட்டுதா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தரை காட்டுங்க. அதுங்க தாத்தான்னு கூப்பிடுதுங்க குழந்தைங்க. இவர் தான் சொல்றாரு, நோ 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 மாமான்னு கூப்பிடு அப்படின்றாரு. அதால யாருமே இங்க அப்பான்னு கூப்பிடல சார். சார் ஒரு அப்பாவை பார்த்து குழந்தை அப்பான்னு கூப்பிடாதான் அப்பா செய்வாரா? ஒரு அப்பான்பவர் யார்? குழந்தையும் தேவையா இருந்து செய்கிறவர் தானே சார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு வேலை சொல்லுங்க, இந்த சாப்பாடு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த வேலை மட்டும்தான் சார் ஈஸியாக கிடைக்குது. ஃபுட் டெலிவரி மட்டும்தான் சார் கிடைக்குது. நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு 10 பேரை நிறுத்தி கேட்டு பாருங்கள், இன்ஜினியருங்கிறாங்க, எம்பிஏன்றாங்க. சார் ஒரு இன்ஜினியர் எம்பிஏ இன்ஜினியர்லாம் எவ்வளோ ஒரு கனவோட அவங்க வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க. அந்த புள்ள ஒரு 1 லட்ச ரூபா பைக்கை வச்சிங்கன்னு ஃபுட் டெலிவரி பண்ணுது சார். புரியுது சார். ஆனால் இத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அத்தனை லட்சம் இளைஞர்களுக்கும் ஒரு அரசு எப்படி வேலை வாய்ப்பு ஏற்படும்? சார் அரசு எல்லா வேலையும் அரசே கொடுக்க வேணாம் சார். அது அதுக்கு ஸ்கீம் இருக்கு, சுய தொழில் இருக்கு. இப்போ நீங்க சரி இப்படி சொல்லுங்களேன், ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருக்கு சார். சார் இன்னைக்கு எந்த இடம் போனாலும் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து ஆள் வந்திருக்காங்கல்ல, அது எப்படி சார் முறைப்படுத்தப்படாமல் வருது? சார் ஒரு மீன் மார்க்கெட் போனால் மீன் கிளீன் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யார் சார் செஞ்சிருந்தா? ஒரு துணிக்கடையாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு மற்ற சர்வீஸ். நம்ம ஊர்ல எல்லாரும் படிச்சுட்டாங்க, அதனால இந்த உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்காக வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வராங்க. ஆள் இல்ல ஊர்ல ஆண்களே கட்டிட வேலையாகட்டும், நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வேலைகளாகட்டும், நிறைய ஹோட்டல்ல பரிமாறுறதுக்கு கூட நம்ம ஊர்ல இல்ல எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஒரு பட்டய படிப்போ முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரில அவங்க வேலையை எதிர்பார்க்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்ப எம்பிஏ இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த ஃபுட் டெலிவரி தான் தகுதியான வேலையா? சொல்லுங்க. என்ன சார் இது, வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிறக்கா? ஏன் வேலை கிடைக்கல பண்றாங்க? வேலை யார் தோற்றுவிப்பா? இப்போ நீங்கள் துபாய் போனீங்க சார், போயிட்டு முதலெல்லாம் கொண்டு வந்தேன் 100% வந்துடுறீங்க. அதில் எடப்பாடியார் கரெக்டாக சொன்னார், நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் 3% வேலை வாய்ப்பு மட்டுமே இங்கே கிடைத்திருக்குதுன்னு. நீங்கள் தான் கார்பரேட் ரோட்டு நிற்கிறீங்களே, நீங்கள் எப்படி எங்களுக்கு வேலை கொடுப்பீங்க
சொல்லுங்க. ஒரு 23,000 சம்பளம் வாங்கினுங்கிறேன், என் வேலையை நசுக்கி என்ன ஒரு 10,000 நீ கட் அவுட் பண்ற. வேலை வாய்ப்பு மட்டும்தான் இளைஞர்களை வந்து திமுக கிட்ட இருந்து விலக்கிட்டு அதிமுக பக்கம் நகர வைக்குதா? இளைஞர்கள் பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்க சார். நீங்க இதுல பண்ற லட்சணம் எல்லாமே நொடிக்கு நொடி அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இது எல்லாம் பார்த்த பிறகும் அந்த இளைஞர்கள் அப்பா வருவாரு சித்தப்பா வருவாருன்னா அவங்கள மாதிரி ஆளே இருக்க முடியாது சார். அதால எல்லாரும் ஒரு தெளிவாயிட்டான். இப்போ எப்பா எடப்பாடியா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமே சார். ஒரு 420 நீட் அனிதா கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க சார். அனிதா இருந்ததுக்கு நைட்டா போனாங்க, குடும்பமே போச்சு. புரியுது சார். அந்த 400 அது நம்பரை பாருங்க 420, அதுல ஏதாவது ஒண்ணை காட்டுங்க. இல்ல சார், இல்ல உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஒரு அரசியல் தேர்தல் அரசியல்னு வரும் பொழுது அது வந்து மக்களை வந்து ஒரு திசை திருப்பறக்கோ இல்ல வந்து ஒட்டுமொத்தமா மக்களை வந்து ஒன்றிணைக்கிறக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாமே மக்கள் கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே வந்து இதையெல்லாம் யங்ஸ்டர்ஸ் யோசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறது நியாயமா? ஒவ்வொரு இளைஞனும் ஒரு குடும்பத்தில் தான் சார் வரான். அந்த குடும்பம் பாதிக்கப்படுவதை இவனால் உதவி செய்ய முடியலனா கூட அந்த குடும்பம் தாய் தந்தையர் பாதிக்கப்படுவதை அவன் உணர்வானா இல்லையா? ஓகே. இப்போ ஒரு 22 வயது இளைஞர்னா ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு 17-18 வயசு இருந்திருக்கும். அப்போ விவரம் தெரிஞ்சவர் தானே. அப்போ நம்ம எப்படி இருந்தோம், நம்ம குடும்பம் எப்படி இருந்தது, இன்றைக்கு 25 எப்படி இருக்குதுன்னு ஒரு சாதாரண நபர் யோசிக்க மாட்டாரு. சரி, நீங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பத்தி சொல்றீங்க. ஆனா சோஷியல் வெல்ஃபேர்னு எடுத்துக்கிட்டா நாங்க 1000 ரூபாய் படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு, கல்லூரி பெண்களுக்கு நாங்க கொடுக்கறோம். யாரு கொடுக்குறீங்க? கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறோம். அரசு பள்ளியில படிச்ச கல்லூரி அப்படி சொல்லுங்க. அவங்களுடைய தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறோம். இதெல்லாம் வந்து சமூக ரீதியாக மக்களை பெண்களை உயர்த்துறது. விடியல் பயணம் நாங்க அனுப்புறோம் இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்ட எடுபடலையா? ஏன் இப்ப விடியல் பயணம் போய் தான் பெண்கள் பஸ் ஏறி போறாங்களா? முன்னெல்லாம் வித்தவுட்ல பஸ்ல டிக்கெட் வாங்காம போனாங்க. என்ன சார் இது? நீங்க சொல்றது எப்படி இருக்கு சார்? நான் ரொட்டீனா நான் போய் தானே இருந்தேன். நான் யாரும் பஸ்ல போகாம இருந்தேனா? சொல்லுங்க. 1000 ரூபாய் நீங்க அதே வந்து ஒரு அது ஒரு லஞ்சம் மாதிரி தான். அது ஒன்றும் பெரிய ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்னு அதை எப்படி சார் சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க லஞ்சம்னு சொல்லுவீங்க? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அது என்ன லஞ்சம்னு சொல்லுவீங்க சார்? அது ஊக்கத்தொகை சார். நீ வந்து இது தேர்தலுக்கு முன்னாடி சொல்ற நான் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன். அப்ப என்ன அர்த்தம்? ஓட்டு போட்டு நான் உனக்கு 1000 ரூபாய் தந்துடுறேன், அதானே சார்? இப்படி கொச்சையா நீங்க அதை சொல்ல வேற என்ன சார் அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட யாராவது சமூக ரீதியிலாக பெண்களை வந்து நாங்க எக்கனாமிக்கலி ஸ்டாண்டா வச்சிருக்கிறதுக்காக அந்த 1000 ரூபாய் கொடுக்கறோம். அது இன்னொரு பழமொழி எல்லாம் சொன்னாங்க சார். நாங்க மீனை கொடுக்கல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறோம்னு சொல்லி 1000 நடிப்பா. ஒரு விளம்பரம் சார். அந்த அம்மா வந்து 1000 ரூபாய் வாங்கிச்சான். அது ஒரு அக்கா கிட்ட சொல்லுது, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, அதெல்லாம் மருந்து வாங்கி கொடுத்து என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்குது. சார் இந்த பணம் கொடுப்பதுக்கு முன்னால் அப்போ எத்தனை பிள்ளைங்க செத்து இருக்கோம்? ஏன் சாகுது? ஏன் அந்த நிலைமை வருது? அப்போ அரசாங்கத்தின் மருத்துவமனைகள் சரியா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் 1000 ரூபாய் பெருசா பேசுறீங்களே, இந்த பணத்தில் அரசாங்க மருத்துவமனைகளோ மற்ற அடிப்படை வசதி செஞ்சிருந்தா அவசியம் இல்லை. நான் ரொம்ப பாமரனுடைய நிலையிலிருந்து இந்த கேள்வி கேட்கிறேன். இவ்வளவும் நீங்க வந்து அரசியலை உற்று கவனிச்சு எந்தெந்த கட்சி என்னென்ன செய்யறாங்க, எப்படி அது வந்து மக்களுக்கு பயனடையுது அப்படிங்கறதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யோசிப்பாங்க. வீட்டு வாடகை அதையெல்லாம் யோசிச்சுதான் இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. போன ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுத்துருப்போம். இப்போ 8000 ரூபாய் ஏறுதுன்னா வீட்டில் இருக்கிற பையனுக்கு தெரியாது, வீட்டு வாடகை ஏறி போச்சு, என்ன டெய்லி 10 ரூபா கேட்குற, இந்த 5 ரூபா பிடி, ஸ்கூலுக்கு போயிட்டு வா இல்லை காலேஜுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? அதை அவன் உணர்றான்ல சார். 2 மாதம் கரண்ட் பில்னு சொன்னாங்க சார். இன்றைக்கு நீ அதையே வச்சிருந்தா கூட பரவாயில்ல, எப்பா நீ 1 மாசம் ஆக்காம இந்த பிரச்சனைகள் எல்லாமே யங்ஸ்டர்ஸையும் போய் பாதிக்குது சார். இது முதல் தலைமுறை ஓட்டு போடக்கூடியவங்களே பாதிக்குது. வீட்டுல பிரச்சனை நடந்தா பசங்க கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? இவனா 3 வயசு 4 வயசு குழந்தையா? அப்போ எல்லாத்தையும் பாக்குறாங்கல்ல இந்த சமூகத்துல என்ன நடக்குது. இன்றைக்கு பல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிட்டான். ஒவ்வொருத்தன் வீடு வரை வந்து கஞ்சா கதவு தட்டுது. அப்போ இதையெல்லாம் இவர்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அப்போ இதுல இருந்து தான் எப்பா அவரே பரவாயில்ல போல இருக்குது, என்னப்பா இவ்வளவு கொடுமையான ஆட்சி நடக்குது, இதுல வேற எங்க திரும்பினாலும் வர போறோம், அங்க வர இங்க வர வந்து ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின்றாரு, எங்க இருக்காருன்னு தெரியல, எங்க சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்ற விதவிதமான பேர் வச்ச திட்டங்கள் எல்லாம் அவர் செயல்படுத்துறாங்கல்ல திமுக. அதனால பரவாயில்ல, இதனால நமக்கு வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் இளைஞர்கள் நினைக்கல. வெரி கிளியர் சார். மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க சார், போய் போராட்டத்தில் உட்காந்தீங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, போய் உட்காந்தீங்க. செவிலியர்கள், அரசு ஊழியர்கள்,
யாரு வந்து போராட்டம் பண்ணாலும் போய் உட்காந்தீங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதை நிறைவேற்றணும்னு சொன்னீங்கல்ல, எதில் நீங்க போராட்டத்தில் உட்கார்ந்தது நீங்க புது பிரச்சனையை கூட கேட்கல சார். நான் ஏற்கனவே நீங்க போராட்டத்தில் உட்காந்துருப்பீங்களா, அதில் ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. இந்த ஒன்றை நிறைவேற்றணும். அப்ப இவங்களுக்குலாம் புள்ளக்குட்டி இருக்குமா இருக்காது, அவங்களாம் சிந்திப்பானா சிந்திக்க மாட்டாங்க. கண்டிப்பா புரியுது புரியுது. அதோட விளைவு தான் எடப்பாடியாரும் இன்றைக்கு ஓரளவுக்கு இறங்கி அடிக்கிறாரு. ஓஹோ, கொஞ்சம் வந்து பக்குவமா இருந்தவரு யங்ஸ்டர்ஸ் புடிச்சிட்டாரு, சரி வா பார்த்துப்போம் அப்படின்னு மல்லு கட்டி நிக்கிறாருல்ல. இது இவர் சொல்வது அந்த நிலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சார் கீழே இருக்கு மேல ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுக்கு கேட்கறாரு சார், மேல இருக்கிற ஆளுக்கு பேசுவது கனெக்ட் ஆகுது இல்ல, நீங்க இதை அப்படியே சிஎம் கிட்ட கனெக்ட் பண்ணி பாருங்க. புரியுது புரியுது புரியுது. அந்த கனெக்டிவிட்டி வந்து அதிமுகவுல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த நாட்டில் தேவைகள் இருக்கிறது, அந்த தேவையை இவர்கள் உணர்கிறார். பார்க்கலாம், நான் திரும்ப வரேன். லேப்டாப் வந்து 3 வருஷம் வரும்ன்றார்ல. இப்போ நம்ம 10லேருந்து படிச்சு 11க்கு போற பையனுக்கு எங்க லேப்டாப்னா 11ல வாங்கணும், காலேஜ் வரைக்கும் யூஸ் பண்றான் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? ஏன் கம்முனுங்க. அப்புறம் குடுக்கலையே ஏன் குடுக்கறீங்க? நீங்க சார் பதில் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒரு லேப்டாப் இருக்கிற 5G கிரேட் நானே 5 வருஷம் வச்சிருக்கேன். சார் ஏன் லேப்டாப் சார் நான் என்ன பேசுறீங்க நீங்க? சார் என்னமோ டெய்லி லேப்டாப் கொடுப்பாங்களா? அவனுக்கு நீங்க ஏதாவது எவ்ரி இயர் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு லேப்டாப் எவ்வளவு அழகா எவ்வளவு அழகா இது அப்படியே மடங்க சார். ஒரு லேப்டாப் லேப்டாப் கொடுத்தீங்களே 5 வருஷம் 11வது படிச்ச பையன் ஒரே லேப்டாப் இருங்க. நான் என்ன சொல்றேன், எவ்ரி இயர் ஒரே மாணவனுக்கு லேப்டாப் பூர்த்தி செய்றாங்க. மூர்த்தி சார் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நம்ம 10ல பாஸ் பண்ணி 11க்கு போறானா அவனுக்கு எங்க லேப்டாப்னா 11ல ஏற்கனவே வாங்கி போயிட்டான், அவன் யூஸ் பண்றான்றது எப்படி சரியா இருக்கும்? 11 மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, 67 கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, 21 பாலிடெக்னிக். உங்க ஆட்சியில் நீங்க என்னத்தை திறந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பெரிஃபரல் ஹாஸ்பிடல்ஸ் இப்ப திறந்துட்டு தான் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு நூற்பாலையில இந்திக்காரெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்காரனை வேலைக்கு வைக்காத தமிழன அப்படின்னு போராட்டம் பண்றாங்க சார். சார் இந்த அரசு என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு எடப்பாடியாரை தேடி வருகிற இளைஞர் கூட செல்ஃபி எடுக்கிறார். கொஞ்சம் இளைஞர் இருந்தால் தோல்ல தட்டி இன்னும் நல்லா விசாரிக்கிறார். இதையெல்லாம் உங்க முதல்வர்கிட்ட ஒரு இளைஞர் இப்படி ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும்? ஏன் பண்ணல? இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுடைய பயணம் பண்ணாருங்க பீகார் போயிட்டு வந்தாரு. கண்ணத்துல அடிச்சாரு, கண்ணத்துல அடிச்சாரு.